உங்க உடல் பருமனை எப்படி குறைக்கிறதுன்ற மாரி நெறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. நெறைய டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நெறைய சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா, இந்த 4 ஜூஸ நீங்க குடிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடல் பருமன்றது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸர்சைஸும், அதுக்கு தேவையான அளவுக்கு லைஃப் ஸ்டைல் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த 4 ஜூஸ் ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் ஜூஸ். பொதுவாவே பைனாப்பிள்ல அதிகமான அளவுல ஃபைபர் இருக்கு. அட் த சேம் டைம் பைனாப்பிள் நீங்க கன்சியூம் பண்ணும்போது, உங்களோட உடல் பருமன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சா. அண்ட் இது கூடவே நீங்க பைனாப்பிள் கூட சர்க்கரை போடாம குடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க பாடி வந்து இன்னும் ஒரு ஏன்னா நேச்சுரலாவே அது கொஞ்சம் சுகர் கன்டென்ட் இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த இனிப்பு தன்மை சேர்த்துக்காம குடிச்சீங்கன்னா, இன்னும் ரொம்ப நல்லது. 2வது முக்கியமான விஷயம் லெமன் அண்ட் இஞ்சி. இது 2த்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க. சும்மா கிர்ன்னு இருக்கும். காலையில ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, இல்ல ஒரு 1 மணி நேரம் எக்சர்சைஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இஞ்சி சாறை சேர்த்து இஞ்சி சாறை வெறும்னு குடிக்கிறத விட, இஞ்சிய கட் பண்ணி போட்டு, அதுல கொஞ்சம் லெமன் போட்டு, மேபி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு புதினா போட்டு, கொஞ்சமா சுகர் போட்டு குடிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஒரு நேச்சுரல் டீடாக்ஸாவே இது உங்களுடைய உடலுக்கு மாறும். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர், இஞ்சி, லெமன், புதினா. இது 4த்தையும் சேர்த்து ஒரு ஜூஸா போட்டு ஸ்குவாஷ் பண்ணி, அழகா அத வடிதட்டி குடிச்சு பாருங்க. உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தியா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4த்துலயுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்ப கரைக்கிறதுக்கான சத்துக்கள் அதிகமா இருக்கு. அண்ட் அந்த சத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறும்போது உங்களுக்கு ஒரு ஒரு நேச்சுரல் ரெஜெனரேஷன் ஃபீலிங் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இது நீங்க தொடர்ந்து கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். 4வது முக்கியமான விஷயம், உங்க உடல் பருமன குறைச்சது கூடவே, கொஞ்சம் க்ளோவும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, காலையில வெறும் வயித்துல ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆப்பிள், ஒரு 1/2 ஸ்லைஸ் கேரட், ஒரு 1/2 ஸ்லைஸ் பீட்ரூட். இது 3த்தையும் கட் பண்ணி, ஒண்ணா ஒரு ஜார்ல போட்டு மிக்ஸ் பண்ணி, சர்க்கரையே போடாம ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க உடல் பருமன் குறையும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய ஸ்கின்னும் நேச்சுரலி க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆப்பிள் அண்ட் கேரட் இது 2த்துலயுமே க்ளோயிங் டெண்டன்சி அதிகமா இருக்கு. அண்ட் உங்களோட உடல் பருமன் மேல இன்செக்யூர்டா இருக்கிறத ஃபீல் பண்றத நிறுத்திட்டு, இந்த மாதிரியான ஹோம் பேஸ்ட் ரெமெடிஸ கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய உடல் பருமன்ல உங்களுக்கே தெரியாம ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்த பார்த்து நீங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அண்ட் முக்கியமா இது கூடவே நெறைய தண்ணி குடிங்க. அண்ட் நெறைய இளநீ குடிங்க. இளநீ குடிக்கும்போது உங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் தண்ணீர் தான் வெளிப்படுத்தும். ஸோ நீங்க தண்ணீரோ, இளநீரோ குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கழிவுகள் வந்து வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட் பண்ணி சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.